ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் லைவ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட 365 டேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டோட டே 5. டிஸ்க்ளைமர். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் லைவ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் போடுற எந்த ஒரு போஸ்ட்டோ வீடியோவோ எதோ ஒன்றத்தை பார்த்து நீங்கள் உங்களுடைய பணத்தை இழந்துடாதீங்க. நாங்கள் எந்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனும் இங்கே தரப்போகிறதில்ல. ஸோ உங்களுடைய பணம் உங்களுடைய கையில். ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரி, இன்றைக்கி டே 5 வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கி மார்க்கெட்டில் எதுவுமே நடக்கலை. ஹோல்டிங்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா 88 ரூபா 48 பைசா. ஸோ நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் ஒன் டே இன்க்ரீஸ் ஆனது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பட் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு இதுக்கு கம்மி தான். இப்போ இந்த அமௌண்ட் 1% அப்படின்னு நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இது 8,000க்கு 88. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 80,000 போட்டிருந்தீங்க அப்படின்னா ஸோ இதோட அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹையர் த அமௌண்ட் ஹையர் த ரிட்டர்ன். எவ்வளோக்கு எவ்வளோ பணம் ஜாஸ்தியாக போட்டிங்களோ அவ்வளோக்கு பணம் ஜாஸ்தியாக ரிட்டர்ன் வரும். ஸோ 8,000 போட்டு 88 ரூபா எடுக்கிறத விட 80,000 போட்டு வர ரிட்டர்னை நீங்கள் 1% அதுலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா உடனே எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் ட்ரேடிங் சார்ஜஸ்க்கான அமௌண்ட்டு போக உங்களுக்கு ஓரளவு லாபமான அமௌண்ட்டு நிற்கும். சரி, இன்றைக்கி வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, செல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோடைய நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துட்டோம். நான் ஏன் இதை எடுத்தேன்னு. ஸோ புக் வேல்யூவை விட கரண்ட் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்தது. அது மட்டும்தான் ரீசனா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஃப்ஐஐ ஹோல்டிங்கும் இருக்குது. ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 0.10% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் இன்றைக்கே வந்து ஆக்சுவலாக நான் நடுவில் ஒரு வாட்டி பார்க்கும்போது டே ஹை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 614 வரைக்கும் போச்சு. ஸோ நேற்று க்ளோஸ் பண்ண ப்ரைஸ் வந்து 595. இன்னைக்கு ஓப்பன் பண்ண ப்ரைஸ் வந்து 605 இங்கே இருக்குது. ஹை இன்னியோட ஹை பார்த்திங்க அப்படின்னா 614 ரூபா வரைக்கும் போயிருக்கு. 52 வீக் ஹை வந்து 650 ரூபா. ஸோ நம்ம டார்கெட் வந்து ஒரு 620 630 போச்சுன்னா கூட நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம் இந்த ஸ்டாக்கை. மற்றபடி இன்றைக்கி பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டும் வந்து 231 பாயிண்ட்ஸ் அப்பு டோட்டலாக. எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா மார்க்கெட் கிராஷ் ஆகும் அப்படின்னு. நான் வேண்டிக்கிறது என்னென்னா கிராஷ் ஆகக்கூடாதுன்னு. இப்போ கிராஷ் ஆச்சுன்னா நம்ம போட்ட 8,000 ரூபா லாக் ஆகிடும். ஆவரேஜும் பண்ண முடியாது. ஸோ அடுத்த 65 நாளில் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பணம் ஆல்ரெடி 6% எடுத்துட்டேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சில ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருந்தேன். நான் இதில் உள்ளே போடும்போது 8,000 போட்டேன். ஸோ இப்போ வந்து இருக்கிற கரண்ட் அமௌண்ட் வந்து 8,387 ப்ளஸ் இங்கே பேலன்ஸ் வந்து ஒரு 198 இருக்கும். இதோட ஆர்டர்ஸ் பார்த்திங்க, இது தான் நான் சொன்னது. ஸோ 16 ஆகஸ்ட்லேருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி சும்மா ஒரு 7 எல்ஐசி ஷேர் வாங்கி 1049க்கு வாங்கி 1075க்கு விற்றுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மகாராஷ்டிரா அபெக்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு ஒரு ஷேரு அதை ஒரு 34 ஷேர் வாங்கி ஒரு 34 ஷேர் விற்றுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம பண்ணுறது வந்து இந்த 14 ஷேர் மட்டும் தான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் செல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். சாட்டர்டே சண்டே மார்க்கெட் லீவு. ஸோ 365 நாள் அப்படிங்கிறது இந்த சாட்டர்டே சண்டேவை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் மண்டே சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.